நண்பர்கள் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். சீனாவினுடைய பிடியிலிருந்து இந்தியா விடுதலை அடையுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பாக் சிலிக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது நேற்று நடந்தது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இந்த ஏஐ சப்மிட் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு கான்ட்ரவர்சியான பிக்சர்லாம் வந்திருந்தது. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏஐ கம்பெனியோட சிஇஓ எல்லாமே வந்திருந்தாங்க. நிறைய நாடுகளுடைய தலைவர்கள் வந்திருந்தாங்க. மோடி உரையாற்றினாங்க. ஏஐ ஏன் ஃப்யூச்சரை எப்படி மாற்ற போகுது, இந்தியாவுக்கு இது எப்படி நன்மை அளிக்க போகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசினாங்க. சில முக்கியமான அந்த கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஓப்பன் ஏஐ இருக்கு இல்லையா, சாட் ஜிபிடி, அதோட சிஇஓவும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாட் ஜிபிடிலேருந்து ஓப்பன் ஏஐலேருந்து பிரிஞ்சு போயிட்டு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்களே, இந்த ஆந்த்ரோபிக் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட பேருக்கு வேலை போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி, அதாவது சாஃப்ட்வேரில் கோடிங் செக்டரே காலியாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா. அந்த மாதிரியான 2 ஜெயண்ட்ஸ் இந்த ஏஐயில் எவ்வளோ காம்படிஷனாக அவங்க இருந்தாங்கன்றது தெரிஞ்சுது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து கையை தூக்கும்போது இவங்க 2 பேர் மட்டும் கையை தூக்கவே இல்லை. மோடி சொல்கிறாரு கையை தூக்குங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவருக்கு ஒன்றுமே புரியாமல் ஒரு கையை மட்டும் தூக்குறாரு. இப்படி 2 பேரும் கையை கோத்துக்கிட்டே நிற்கல அப்படின்னு பார்க்குறோம். அந்த அளவுக்கு இந்த ஏஐயில் காம்படிஷன் பயங்கரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா உலகம் இனிமே ஏஐ நோக்கி தான் போகும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். எல்லாத்துக்குமே ஏஐ தான். சரி, இந்திய வரலாற்றில் இது ஒரு முக்கியமான நாள் தான் பார்க்கணும். டெல்லியில் நடந்த இந்த இந்தியா ஏஐ இம்பாக்ட் சப்மிட்டில் பார்த்தீங்கன்னா, இந்தியா அமெரிக்க தலைமையிலான பாக் சிலிக்கா அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இது ஏதோ ஒரு சாதாரண ஒப்பந்தம்லாம் கிடையாது. இது நம்ம நாட்டோட இந்த ஏஐ இருக்கு இல்லையா, அது அப்புறம் செமிகண்டக்டர்ஸு, அது மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், இதனுடைய பாதுகாப்பை எல்லாமே உறுதி செய்யக்கூடிய ஒரு மெகா பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இந்த வேகம் 1947 இருந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்தியா இன்னைக்கு எங்கே போயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பரவாயில்ல, இப்போ நம்ம ஆரம்பித்தாலும் இதோட பலனை நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் அனுபவிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சரி, வாங்க இந்த பாக் சிலிக்கா பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். முதல்ல என்ன இந்த பாக் சிலிக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது அமெரிக்கா தலைமையிலான ஒரு சர்வதேச தொழில்நுட்ப கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவோட ஆதிக்கத்தை குறைக்கிறது. செமிகண்டக்டர் ஆகட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், இதுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய முக்கியமான கனிமங்களில் சீனாவுக்கு இருக்கிற பிடியை உடைச்சி ஒரு பாதுகாப்பான சப்ளை செயினை உருவாக்குறது தான் இதோட முக்கிய குறிக்கோள். ஏன்னா நமக்கு தெரியும், உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரேர் எர்த் மினரல்ஸை ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது 90% யார் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சைனா தான் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட தான் அந்த டெக்னாலஜி இருக்குது. அவங்க அதில் பயங்கரமாக மேம்பட்டு போய் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. எப்படி அமெரிக்கா ட்ரேடை பேஸ் பண்ணி மற்ற நாடுகளை மிரட்டுறாங்களோ, அது மாதிரி சைனா இந்த ரேர் எர்த்தை வச்சு மற்ற நாடுகளை மிரட்டினாங்க. ஈவன் அமெரிக்காவே அவங்க மாட்டாங்க. நமக்குமே நிறைய விஷயங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணலை. இந்தியா கேட்கக்கூடிய ஒரு சில மேக்னட்ஸ்லாம் அவங்க இன்ன வரைக்குமே கொடுக்கல. அப்படியே நம்ம கேட்டிருந்தோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நீ எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, டிஃபென்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா, மிசைல் டிசைனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா, எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் முன்னாடியே சொல்லணும், இதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கேட்டு தான் அதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அவங்கள சார்ந்து ரொம்ப இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார பாதுகாப்பு. அதாவது அணு ஆயுதங்களை விட இப்போது சிப்ஸ் தான் ஒரு நாட்டோட பலத்தை தீர்மானிக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அமெரிக்கா வளர்ந்தது காரணமே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த செமிகண்டக்டர் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த சிலிக்கான் துறையில் ஒரு அமைதி மற்றும் வலிமையான சூழ்நிலை உருவாக்குறது தான் இதோட பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி ரொம்ப பழசெல்லாம் கிடையாது, புதுசாக தான் உருவாக்குனாங்க. இது டிசம்பர் 12, 2025 தான் வாஷிங்டனில் நடந்த ஒரு மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கினாங்க. இந்தியா இன்னைக்கு இதில் இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த இந்தியா ஏஐ இம்பாக்ட் சப்மிட் நடந்தப்போ முறைப்படி இதில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் உறுப்பு நாடுகள்லாம் யாரா ஏற்கனவே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணியில் 2 விதமான நாடுகள் இருக்காங்க. ஒன்று அதிகாரப்பூர்வமாக கையெழுத்து போட்ட நாடுகள். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், தென்கொரியா, யூகே, இஸ்ரேல், கிரீஸ், சிங்கப்பூர், இவங்க எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்கு இல்லையா, யுஏஇ, அவங்க கத்தார், இந்த நாடுகள் ஆல்ரெடி இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டாங்க. நான் சிக்னேட்டரி யார், அதாவது நான் சைன் பண்ண மாட்டேன், இப்போதைக்கு நான் அப்சர்வராக இருக்கேன், ஆனால் நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சில நாடுகள் இருக்காங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கனடா இருக்குது, நெதர்லாந்து இருக்குது, அப்புறம் யூரோப்பியன் யூனியன் இருக்குது, தைவான் இருக்குது. இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்சர்வராக இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்களும் இதில் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இப்போது இந்தியாவோடைய சிப் பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது இன்னைக்கு இந்தியாவுடைய டிசைன் பண்ணுறதுல, அதாவது சிப் டிசைன் பண்ணுறதுல கொஞ்சம் பட்டய கலைப்பு தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. நம்ம ஊர் இன்ஜினியர்கள் இப்போ உலகத்தோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியான இந்த 2 நானோமீட்டர் சிப்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் இந்தியா இதில் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சார் வாஷிங்டன் போயிருந்தார். அங்கே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா,
உலகத்தோட முக்கியமான வளங்கள் வந்துட்டு ஒரே நாட்டில், அதாவது சீனாவை தான் அவர் குறிப்பாக சொன்னார், ஒரே நாட்டில் மட்டும் குவிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொன்னார். இதை மாற்றணும் அப்படின்ற மாதிரியும் அவர் சொன்னார். அதனால தான் இந்தியா இப்போது இந்த பாக் சிலிக்கா, அது மட்டும் இல்லாமல் இந்த 4Gன்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது, இது மாதிரியான அமைப்புகளில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மூலிமா சப்ளை செயினை வந்து நம்ம பலப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியா இப்போ உலகத்தோட வேகமாக வளரக்கூடிய டிஜிட்டல் எக்கனாமி, இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நம்மளுடைய டேலண்ட்டுகளுக்கு இப்போ ஒரு பெரிய பிளாட்ஃபார்மும் கிடைச்சிருக்கு இது மூலியமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்தியாவுக்கு கிடைக்க போகிற 5 மாசான நன்மைகள் என்ன? இந்த பாக் சிலிக்கா அப்படின்ற அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் பண்ணிருக்கோம். இதனால் நமக்கு என்னப்பா நன்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது, சீனாவை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க ஆன்டி சைனா செக்யூரிட்டிக்காக மட்டுமே. இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஃபோன் ஆகட்டும், லேப்டாப்பு, காரு எல்லாத்துக்குமே வந்து சிப்ஸுக்கு தேவையான கனிம வளங்கள் சீனாவை நம்பி தான் இருக்கிறோம். ஆனால் இப்போது அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோட கைகோர்த்து ஒரு பாதுகாப்பான சப்ளை செயினை வந்துட்டு நாம் உருவாக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கப்படுது. இனிமேல் சீனா நம்மக்கிட்ட வேலை காட்டுறது கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த 2 நானோமீட்டர் சிப் டிசைன் சொல்லிட்டு, அதாவது இந்த அடுத்த லெவல் டெக்னாலஜியை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஊர் இன்ஜினியர்கள் இப்போதே பார்த்தீங்கன்னா இந்த 2 நானோமீட்டர் சிப்களை வந்து டிசைன் பண்ணுற அளவுக்கு முன்னேறிட்டாங்க. இந்த பாக் சிலிக்கா மூலமாக உலகத்தோட பெஸ்ட் டிசைன் டூல்ஸ் வந்துட்டு இப்போ நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 மில்லியனுக்கு மேலே செமிகண்டக்டர் தொழிலாளர்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மில்லியனாக கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே தொழிலாளர்கள் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்தியா தான் வந்து மெயின் டேலண்ட்டு ஹப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் செமிகண்டக்டர், அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரானிக் துறையில் இந்தியா உலகத்தோட தலைவனாக மாறப்போகுதுன்றது உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னாக்கா, நான் சொன்னாலே இந்த பாக் சிலிக்காவில் சேர்ந்தால் நமக்கு எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒப்பந்தம் வந்து நமக்கு அமெரிக்காவோட டிசைனையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜப்பானோட டிசைனையோ வந்து அப்படியே ரெடிமேடெல்லாம் இலவசமாக தூக்கி கொடுத்துறாது. ஆனால் அந்த டிசைனை உருவாக்குறதுக்கு தேவையான இந்த டூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை அணுகிறதுக்கான விஷயங்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக் சிலிக்கா ஒப்பந்தம் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா, அந்த பில்டிங் பிளானை வரைய தேவையான உலகத்தோட விலை உயர்ந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த பில்டிங் கட்ட தேவையான நவீன எந்திரங்கள், அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி கட்டணுன்ற ட்ரைனிங்கு, இதெல்லாமே இந்தியாவுக்கு ஃப்ரீயாகவோ அல்லது ரொம்ப கம்மியான விலையில வந்து கிடைக்க வழிவகை செய்யும் அப்படின்னு பார்க்க. ஏன் அப்படின்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி காலூன்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஸோ அவங்க மூலியமாக நமக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுனால இந்த விஷயங்கள் ஈஸியாக நடக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா இந்த டெக்னாலஜிலாம் நம்மகிட்ட இல்லை. அதாவது ஒரு சில டெக்னாலஜிகள், இந்த ரேர் எர்த் மினரல்ஸை எடுத்து ப்ராசஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த செமிகண்டக்டர் டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ரொம்ப பின்தங்கி இருந்துட்டோம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்களை தெரிஞ்ச நாடுகள் கூட கைகோர்த்து நம்ம அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்மளை மேம்படுத்துறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இங்கே பார்க்குறாங்க. அதான் இப்போ இந்தியாவும் செய்யுது. அடுத்தது 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புகள். அதாவது இந்த வேலைவாய்ப்புகள் வந்து மழை மாதிரி கொட்டுன்றாங்க. அதாவது செமிகண்டக்டர் துறையில் மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் கூடுதல் தொழிலாளர்கள் வந்து தேவைப்படுறாங்க. அந்த மொத்த தேவையும் இந்தியா தான் வந்து பூர்த்தி பண்ணுன்ற மாதிரி சொல்லப்படுது. நம்ம ஊரில் நிறைய சிப் ஃபேக்ட்ரிஸ் வந்து வரப்போகுது. இதனால் நிறைய பேருக்கு, அதாவது டிகிரி முடித்த பசங்களுக்கு ஏகப்பட்ட வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 கிரிட்டிக்கல் மினரல்ஸுடைய பாதுகாப்பு, லித்தியம் ஆகட்டும், கோபால்ட் ஆகட்டும், இது மாதிரியான இந்த கனிமங்கள் தான் வந்து எதிர்காலத்தில் பெட்ரோலை விட முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் மூலமாக ஆஸ்திரேலியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இது மாதிரியான நாடுகளில் இருந்து இந்த கனிமங்களில் நமக்கு தடையின்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா ஆகட்டும், கனடா ஆகட்டும், இவங்களாம் வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸில் இப்போது உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூடிய சீக்கிரம் சீனாவுக்கு இணையாக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ப்ராசஸிங்கில். அப்போது நமக்கு இந்த சப்ளை செயின் வந்து தடைபெறாது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த EV எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதோட விலைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கும் அதனுடைய ப்ரொடக்ஷன் லெவல் கம்மியாக இருக்கிறதுக்கும் சைனா ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா தங்குதடையின்றி நமக்கு வந்து அவங்க மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த 2 நாடுகள், மற்ற இந்த குரூப்பில் இருக்கிற நாடுகள் இதில் வந்து காலூன்றி வரும்பொழுது நமக்கு இந்த சப்ளை செயினில் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குளோபல் லீடர்ஷிப். அதாவது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற நாடுகள் சொல்கிறது தான் கேட்டு நடந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த பாக் சிலிக்காவில் இந்தியா ஒரு முக்கியமான பார்ட்னராக இணையுது அப்படின்னு பார்க்குறாங்க. உலகத்தோட AI ஆகட்டும், இந்த சிப் ரூலிங்கை உருவாக்குறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் இந்தியா இப்போ ஒரு முக்கியமான ஆளாக வரப்போகுது அப்படின்றது தான் இதை காட்டுது. அமெரிக்க தூதர் வந்து செர்ஜியோ கோர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இந்தியா இதில் இணைஞ்சது உலக டெக்னாலஜி வரலாற்றில் ஒரு பெரிய மைல்கல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் பெங்களூரில் இருக்கக்கூடிய இனோவேட்டர்களை பார்த்து அசந்து போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்தியாவோட அளவு வந்து பெரிய முக்கியம் கிடையாது, இந்தியாவோட ரிசால்வ், அந்த உறுதி இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து நம்ம போட்ட இந்த ட்ரேட் டீல் அமெரிக்கா கூட போட்டதாகட்டும், இப்போது இந்த பாக் சிலிக்கா, அப்புறம் வந்து பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், இது எல்லாமே வந்து இந்திய அமெரிக்கா
நட்பை வந்து பழைய நிலைக்கு கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் இது காட்டுது. அமெரிக்காவுடைய ஜேக்கப் ஹர்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நாங்கள் இனிமே எந்த ஒரு நாட்டையும் குறிப்பாக சீனாவை நம்பி இருக்க மாட்டோம். எங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவைகளை வச்சு எங்களை யாரும் இனிமே பிளாக்மெயில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள்ல இருந்து அதை வச்சு செய்யக்கூடிய சிப்ஸ் மற்றும் இந்த சிப்ஸ் மூலிமா இயங்கக்கூடிய இதில் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியா இணைஞ்சது வந்து இந்த இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமா தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. இனிமேல் நம்மளை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, கடைசியாக அமெரிக்க தூதர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் வளர்ச்சி பெங்களூர்லையும் சிலிக்கான் வேலையும் நடக்குமா, இல்லை மக்களை வேவு பார்க்குற நாட்டில் நடக்குமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது பெங்களூர்னா ஒரு இந்தியாவில் வந்து அறிவியல் வளர்ச்சி நடக்குமா, சிலிக்கான் வேலினா அமெரிக்கா, இது ரெண்டுத்தையும் அவர் சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா மக்களை வேவு பார்க்குற ஒரு இடம் அது எதுன்னா அவர் வந்து சைனாவை சொல்கிறாரு. ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க இல்லையா, அவங்க அனுப்பக்கூடிய சின்ன சின்ன சிப்புலாம் கூட அவங்க வந்து ஸ்பை வேலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டும் வச்சுருக்காங்க. அது உண்மை தான். அதான் நம்ம வந்து ஹுவாயோட சிப்பெல்லாம் வந்து பேன் பண்ணோம் நம்மளுடைய டெலிகம்யூனிகேஷனில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை தான் வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. நாங்கள் வந்து சுதந்திரத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம், நாங்கள் கூட்டணியை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம், இந்த மாதிரி பிளாக்மெயில் இனிமேல் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சைனாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்டாக இந்த கூட்டணி எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே மக்களே, ஸோ என்னோட கருத்து எதில் என்னன்னா, அவங்களுக்கு விஷயம் தெரியும், அவங்க கூட நம்ம கூட்டணி வச்சு அந்த விஷயத்தை கற்றுக்க பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயமாக தான் நான் இங்கே பார்க்குறேன். இந்த பாக் சிலிக்கா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டணியில் இந்தியா இணைஞ்சது மூலிமா திரும்பவும் நம்ம அமெரிக்கா சார்ந்து போகிறோமா, சைனாவுக்கு அகேன்ஸ்டாக போகிறோன்ற பேரில் அமெரிக்கா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி திரும்பவும் நமக்கு பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு மாற்று கருத்து எதனா இருந்ததுன்னா அதை நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே மக்களே, ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. பை. ஜெய்.